ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனட் அல்வா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. அது வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேர்க்கடலை ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குங்களாங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. நெய் இடையில தேவைப்படுங்க. அப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வெல்லம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ முன்னாடி விடவே நல்லாவே திக்காகிட்ருக்குங்க. கைவிடாமல் நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒயர் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்போ இதை கலந்து கொடுத்துக்கலாம். இது இன்னமும் நல்லா திக்காக வரணுங்க. கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், முன்னாடியை விட நல்லாவே திக்காயிட்டே வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வச்சுட்டே இருக்கலாங்க. இப்போ இது கூடவே மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே கெட்டியாகிட்டுருக்கு. இப்போ இதை விட இன்னும் நல்லா கெட்டியாகிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது சும்மா ஒரு அழகுக்காக நான் செஞ்சுருக்குறாங்க. விருப்பம் இருந்தால் நீங்களும் இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீனட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான பச்சை பயிறு உருண்டை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வாசனையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா சூடு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும்.
இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சுட்டு வரட்டுங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ ஆறின பச்சை பயிறு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை எடுத்துருக்குறாங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் நல்லா உறங்குனதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிறு பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நெய்யோடு சேர்த்துட்டு இந்த பச்சை பயிறு நல்லா வறுக்கும் போது அது ஒரு வாசனை சூப்பராகவே இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லம் கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதையும் நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இருக்குல்லங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பச்சை பயிறு வந்து நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரட்டுங்க. இப்போ இது பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சுருண்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதில் இருந்து நம்ம சின்ன சின்ன உருளைகளை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா உருளைங்களும் நம்ம பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான பச்சைப்பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.